ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தான். நீங்கள் தான் அந்த ஷோ முடிச்சுட்டு வெளியே வந்து என்கிட்ட அபிட்ட டீம்கிட்டலாம் பேசினது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே சொன்னீங்க இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படம்னு. அதே மாதிரி இது வெற்றி அடைஞ்சது நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் 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 ஆல். அண்டு யா மேம்ஸ் மகேஷ்னா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மக்கள் கொண்டாடுறாங்க இந்த படத்தை. பார்க்கும்போது நிறைய இடத்துல மக்கள் இந்த படத்தை ஓன் பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு அது ஸ்டோரி போடுறதை தாண்டி இந்த படத்தை எல்லாம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணுறாங்க என்கிட்ட. இந்த மாதிரி நான் அன்செட் லவ் கால் பண்ணி இன்றைக்கி சொன்னேன் வி வேர் ஃப்ரெண்ட்ஸ் நவ் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். ஸோ யா தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. First of all, audience-க்கு ஒரு big thanks from our side in the padam for receiving it with lots and lots of love. Thank you so much for that. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம தியேட்டர் விசிட்ஸ்க்கு போனோம். அப்போ அங்கே இருக்கிற ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்து, அவர் கை தட்டுறது பார்த்து, அவர் பேர் கத்துறது பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறது தெரியல. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது ஒரு மொமெண்ட்டும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் சே தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ் டூ. அப்புறம் நம்ம எல்லா ஈவெண்ட்டுக்கும் இதுதான் சொன்னது, திஸ் ஃபிலிம் இஸ் மேட் வித் லாட்ஸ் ஆஃப் லவ். அண்ட் அந்த மாதிரி அதை ஆடியன்ஸும் ரிசீவ் பண்ணிட்டீங்க. அண்ட் மதன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ மோனிஷா. தேங்க்ஸ் அ டன். அண்ட் அபி அண்ட் எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் அவர் கெமிஸ்ட்ரி அண்ட் ஐம் கிளாட் தட் பீப்புள் லைக்ட் இட். அண்ட் சௌந்தர்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மகேஷ் அண்ணா and Kavya, எல்லாரும் my cast and crew, Sean sir, thank you so much. My cast and crew, it was great working with everyone. இந்த மொமெண்ட்டில் இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது ஐ ஹேட் அ வெரி குட் வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அது மதன்கிட்ட சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது, மதன் எனக்கு வேறு எதுவுமே வேணாம், ஐ ஹாவ் அ வெரி குட் ஃபீலிங் அபவுட் திஸ், லெட்ஸ் ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு. So thank you Madan, thank you for this project man. I'm really happy and grateful for that. And thanks to the producers for making it all happen. எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது. செட்டில் எங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது, எந்த விதத்துலையுமே எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது. எங்களுக்கு கேட்டது எல்லாமே எங்களுக்கு நடந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரியேட்டிங் தட் சேஃப் என்வாயர்மெண்ட் ஃபார் அஸ். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் த என்டையர் டைரக்ஷன் டீம். பாய்ஸ் சமடா, நீங்களாம் எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் தட். And Shreyas Anna is not here, so Shreyas Anna, the entire team, Suresh bro, Shanana, thank you so much for the amazing music that you have done for us. And everyone on the dais, Abhi and Anasura. And thank you so much guys. I had an amazing time working with you guys. I hope we'll be associated with more projects in the future. And all the other actors here, sir, Saravanan sir, and Anna, எல்லாருக்கும் நன்றி. அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ மச். ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஸோ மச். அன்றைக்கி ப்ரெஷ் ஷோக்கு அப்புறம் ஒரு நியூ கமராக இருந்துட்டும் என்னோடய பேர் மென்ஷன் பண்ணி அந்த சீனை இவ்வளோ அப்ரிசியேஷனும் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். And thank you so much for the support. Anisha character ku kadikira the theatre response and general audience response is so overwhelming. And most importantly our producers Magesh and Soundarya ma'am, thank you so much ma'am. Yesterday meeting Rajnikant sir was so exciting. Thank you ma'am for that. Madan, everybody else on the dais, thank you so much. இந்த படத்தில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஐ ஃபெல்ட் as if நான் ஒரு நல்ல படத்தில் ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்கேன். even though it is a small part, ஐ ஃபெல் ரியலி குட். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்சி அப்படின்னாலே, இந்த இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர் அப்படின்னாலே, இல்லை வந்து இந்த மாடர்ன் லவ் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஐ திங்க் ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் இந்த படம் மூலமாக அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு தோணுச்சு. அண்ட் காலங்காலமாக ஒரு விஷயம் இருந்தது, அது இந்த காலகட்டத்தில் மாறிட்டு வருது. நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் நடந்த நிறைய நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ அது வந்து மறந்துடுவோம். நமக்கு லைஃப்பில் அது நடந்ததே ஞாபகம் இருக்காது. ஆனால் இன்டர்நெட் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கும். ஒரு தப்பு பண்ணால் போதும், அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழித்து திரும்பி பார்த்தாலும் அவங்க பண்ண தப்பை பயங்கரமாக ஹைலைட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ ஒரு நபர் அவங்க பண்ண தவறை தாண்டி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஸோ இந்த படம் அதை ரொம்ப அழகாக கொண்டு போய், அந்த ஹியூமன் நேச்சரை அழகாக கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. There are no bad people, but we do bad things. Probably அப்பப்போ அதை பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளோட ஹியூமன் குவாலிட்டியே we have the room to grow அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு கருத்து, அந்த மாதிரிலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கருத்தாக இல்லாமல் ஒரு அழகாக ஒரு காதல் கதை மூலமாக அதை சொன்னதுனாலையும், அண்ட் அதையும் தாண்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப காமனாக ஸ்டீரியோ டைப் பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு டீனேஜ் கேரக்டர்ஸை வச்சோ இல்லை வந்து அப்போ தான் they are just growing,
அந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருக்கும்போது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை ரொம்ப கருத்து மூலமாக சொல்ல முடியாது. பட் அதுலேயும் டு பி பொலிட்டிக்கலி ரைட், ஐ திங்க் த ரைட்டிங் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். இந்த படம் ஜூனியராக இருக்கும்போது வாய்ப்புகள் கம்மியாக இருந்தது. கிடைச்ச நேரத்தில் சீனியர் ஆன படம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இந்த படக்குழுவினர் அத்தனை பேத்துக்கும் என்னுடைய நன்றி. மென்மேலும் இந்த தொடர்ந்து இந்த வெற்றிகள் அடையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தேன் இந்த டைரக்டர் மதன், மற்றபடி மகேஷ் சார், இந்த டோட்டல் டீமுக்கே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் சின்ன கேரக்டர் தான். இந்த சின்ன கேரக்டரையும் எழுதி பாராட்டி நிறைய ஊடகங்களும் நிறைய பத்திரிகைக்காரங்களும் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தீங்க. எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நல்ல படம்னா நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. இது இன்னும் நல்லபடியாக செய்ய முயற்சி பண்ணிகிட்ருக்க ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெற்றுக் நன்றி. இந்த படம் எங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல். இதில் ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக சௌந்தர்யா மேம் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய ஒரு வரமாக நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா, நான் மற்ற படங்களுக்கு எப்படியாவது ரஜினி சாரை மீட் பண்ணிடணும் அப்படின்னு என்னோட ஆசை இருந்தது. அதை மகேஷ் ஐயாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் இந்த படம் நான் டெக்னீஷியன் ஷோ பார்த்தோன்னே மேம்கிட்ட சொன்னேன், மேம் நான் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும், வெற்றிக்கு அப்புறம் எனக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு. என்ன அப்படின்னாங்க, நான் சொல்லினாலும் அது பண்ணியிருப்பாங்க, ரஜினி சாரை நாங்கள் நேரில் மீட் பண்ணோம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ரஜினி சாரை நான் மீட் பண்ணும்போது ஒரு சூப்பர் ஸ்டார் முகத்தில் சௌந்தர்யா மேமோட அப்பாவோட சந்தோஷத்தை நான் பார்த்தேன் அன்றைக்கி. ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு அப்பாவுக்குள்ளேயும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க. ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டாருக்குள்ள இருந்த அப்பாவை அன்றைக்கி நான் பார்த்ததுல ரொம்ப எனக்கு ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது சாரை மீட் பண்ணும்போது அவர் மனசில் ஒரு 10% இடம் பிடிச்சணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் ஒரு கவிதை எப்படியாவது சார்ட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த ஐடியா வந்ததுன்னா, வைரம் சார் முத்து படத்துக்கு பாட்டு எழுதும் போகும்போது நெப்போலியன் பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாரு. அப்போ இது ரொம்ப நல்லா இருக்குங்க, இதில் நீங்கள் பாட்டில் கொண்டு வாங்க அப்படின்னாரு. இதே எப்படி பாட்டில் கொண்டு வரணும்னு அவருக்கு அந்த டைமில் தோணலை. ஆனால் சார் சொன்ன அந்த கதையை ரஜினி சார் ஸ்பார்க் ஆகி அவர் இதை நீங்கள் எப்படியாவது பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எழுதின வரிகள் தான் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில் மண் தான் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது அப்படின்னு எழுதுனேன்னு சார் வைரம் சார் சொன்னார். அதே ஐடியா தான் எனக்கு எப்படியாவது ஒரு கவிதையை சொல்லி சார்கிட்ட இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது உண்மையாலுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப மறுபடியும் உங்ககிட்ட கவிதையை உங்களுக்கு அனுப்பிச்சு நான் சாருக்கு நீங்கள் அனுப்பிச்சதா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்னுடைய வாழ்நாள் கனவு நிறைவேறிடுச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லணும். முதல்ல என்னோட மதன் என்னைய ஹீரோ ஆக்கி இன்னைக்கு நிற்க வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது எப்படி சொல்கிறது, மோர் தென் அ ஃப்ரெண்ட். நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் உங்களை இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. இன்னும் இந்த ஜேர்னி பெருசாக போயிட்டே இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ மதன், லவ் யூ ஸோ மச். என்னோட ப்ரொடியூசர்ஸ் முதல்ல மகேஷன் தான். அதுதான் இப்போ ப்ரொடியூசர், ஆக்டர், டைரக்டர் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேமிலி இவங்கெல்லாம் எனக்கு. ஏன்னா படம் ஹிட் ஆகிடுச்சு, படம் செம்ம, நாங்கள் எதிர்பார்த்த விட சூப்பர் கலெக்ஷன்லாம் பண்ணுது, நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ அன்றைக்கி ஒரு 3 days முன்னாடி எனக்கு 2 days முன்னாடி கால் பண்ணார். நேற்று கால் பண்ணிட்டு, டே அப்படி நான் எதுவும் தப்பு பண்ணனடா, எல்லாம் கரெக்டாக பண்ணனடா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அந்த குவாலிட்டி எத்தனை பேருக்கு கிடைக்கும், இருக்குன்னு தெரில. ஏன்னா என்கிட்ட அது அவ்வளோ பண்ணிட்டு படம் எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் கேட்குறாரு, நான் என்னடா தப்பு பண்ண, அதை சொல்லு, நான் திருத்திக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு. நானும் சில விஷயம் சொன்னேன், இதெல்லாம் என்னென்ன ஓகேடா, கரெக்டா அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் தப்பு தான், இதெல்லாம் கரெக்ட், இது நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்குமே அவர்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு ஒரு தயக்கமோ பயமோ இருக்காது. எனக்கு என்ன தோணுதோ நம்மகிட்ட பேசலாம். அவரும் அந்த மாதிரி தான். அடுத்ததாக சௌந்தர்யா மேம். ஸோ சௌந்தர்யா மேம் பற்றி எனக்கு ஒன்று சொல்லணும்னா, அது நான் சொல்லாமல் வேணாமான்னு தயக்கத்திலே இருந்தேன். பட் மேமே அட்ரஸ் பண்ணதுனால நான் அதை சொல்கிறேன். அன்றைக்கி ஒரு ஃபோன் காலில் இருக்கும்போது மேம் ஒரு கலெக்ஷன் வந்துச்சு. அப்போ மேம்கிட்ட பேசியிருந்தேன். மேம் சூப்பர் மேம், நல்லா ரிசீவ் ஆகிட்டாங்களா மேம் அப்படின்னு சொல்லும்போது மேம் சொன்னாங்க, அப்படி ஒரு சக்ஸஸ் இப்படி தான் ஃபீல் ஆகும் அப்படி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மேம் நிறைய இடத்துல அவங்க ஜென்யூனாக சிரிச்சு சந்தோஷப்பட்டு நான் நிறைய இடத்துல பார்த்தா மேம்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், மேம் உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னை
நம்பி என்னையும் பயங்கரமாக புஷ் பண்ணி அப்படி நீங்கள் ஸ்டார் முதல்ல நீங்கள் நம்பணும் அப்படின்ற மாதிரி என்னை வந்து என்றைக்குமே மோட்டிவேட் பண்ணி இன்றைக்கி நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் மேம். நான் அதை மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒருத்தர் வந்து புதுசாக யார் வந்தாலுமே வந்து அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லைனாலும் சரி அவங்கள வந்து ஹீரோவோ எதுவோ நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக நடக்குது. அது காரணம் ப்ரெஸ், மீடியா அண்ட் தமிழ்நாட்டு மக்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஓவர்வெல்மிங்ன்ற வார்த்தை பத்தாது. அண்ட் ஆக்சுவலாக ப்ரெஷ் ஷோ இங்கே முடித்த உடனே நாங்கள் ப்ரீமியர் போனோம். அண்ட் ஆப்வியஸ்லி ப்ரீமியரில் வந்து அப்பா அங்கே வந்து எங்கள் படத்தை அப்படி தூக்கி வச்சுட்டாரு. அண்ட் படம் முடிச்சுட்டு நாங்கள்லாம் டீமாக வி வர் ஸோ ஹாப்பி. அண்ட் அப்பா அம்மா பார்க்க நான் போயஸ் வீட்டுக்கு போனேன். as soon as I went inside, அம்மா அப்பா 2 பேரும் அவ்வளோ பெரிய ஹக் எனக்கு கொடுத்து என்னை பார்த்து சிரிச்சாங்க. அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா இதான் சக்ஸஸ் அப்பா அப்படின்னு. அப்பா சிரிச்சாரு. அந்த சிரிப்பு லைஃப்பில் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 16, 17, 18 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ தான் இந்த டீம் இந்த ஃபேமிலியால் தான் எனக்கு சக்ஸஸ்னால் என்னன்னு தெரியும். இது என்னோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் மீட். ஸோ என்னோட ஃபேமிலிக்கு தேங்க்யூ ஆல் ஸோ மச். அண்ட் மதன், அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் சக்ஸஸ். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. எனக்கு செகண்ட் ஹாஃபில் நிறைய பேர் சொன்னாங்க அந்த அனிஷா சீன் வென் சத்யா ஹேஸ் த க்ளோஷர் தான் ஃபேவரட். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பஸ்ஸில் 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க அந்த க்ளோஷர் முடிச்சுட்டு. அப்போது அந்த சத்யா கேரக்டர் யோசிச்சு பார்ப்பாங்க. ஒரு வாட்டி அனிஷா ஸ்கூலில் திரும்பும் போது திரும்பிடுவாங்க. நான் படம் பார்க்கும்போது யோசிச்சுட்டே அந்த மைண்ட் வாய்ஸ் சத்யா திரும்பிராத சத்யானே நான் பார்த்தேன். நாங்கள் சத்யா திரும்ப மாட்டாங்க. எனக்கு அது டெஃபினெட்லி டைரக்டர்ஸ் டச். அண்ட் படத்தோட எண்டில் 4 பேரும் ஒரே ஷாட்டில் க்ராஸ் பண்ணி போவாங்க. திருப்பி படம் பாருங்க. அந்த ஷாட் இஸ் டெஃபினெட்லி அ கம்ப்ளீட் ஹைலைட். அண்ட் டு ஆர் தேங்க்யூ. யுவன் பாடின பாட்டு என்னோட ஃபேவரட் படத்தில், ஷான் அப்சல்யூட் ஃபேவரட். அண்ட் தம்பி சொன்ன மாதிரி அந்த குரல் இல்லாமல் கதறுறேன் ஏண்டி உனக்கு கேட்கல அந்த லைன் நான் வந்து யோசிச்சு திருப்பி கேட்டேன், எப்படிங்க இப்படிலாம் எழுதுறீங்கன்னு. ஸோ தேங்க்யூ ஐயா. அண்ட் அப்பா மீட் பண்ணும் போது ஒரு சின்ன போய்ட்ரி அப்பா கிட்ட சொன்னாங்க. அது கண்ணா திருப்பி வாங்கி கொடுத்து எனக்கு அமிச்சிடுங்க அப்படின்னு அப்பாவே கேட்டு நான் அவருக்கு மெசேஜ் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. எங்கள் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணது அப்பா. ஸோ அப்பா love you so much. Thank you so much for that. And எங்களோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணது என்னோட தம்பி அனிருத். தேங்க்யூ அனி, உன்னோட பிஸி ஸ்கெட்யூலில் பண்ணதுக்கு தேங்க்யூ. அண்ட் அட்லி, வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆர்ஸ், எங்களோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அட்லிக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அகேன் சக்ஸஸ்ன்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. தம்பி 3 படம் சக்ஸஸ் கொடுத்துட்டீங்க, 4வது நம்ம சேர்ந்தும் சக்ஸஸ் கொடுத்துட்டோம். தம்பி எனக்கு ரொம்ப முக்கியங்க. ஐ டோன்ட் நோ, நான் வார்த்தை எனக்கு பேரே வராது. அது ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நான் சொன்னேன். அவங்க கிளம்பும் போது அவர் எழுந்து கேட்டார், தம்பின்றாங்களே உங்கள் பேர் இல்லையான்னாரு. அந்த அளவுக்கு நான் அவங்கள தம்பி மனசில் இருக்காங்க. எனக்கு brother from another mother என்னன்னு சொல்கிறது எனக்கு தெரியல. ஐம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஹாவ் தம்பி இன் மை லைஃப். அண்ட் ஃபார் ஆல் யோர் சக்ஸஸஸ் தம்பி. உங்களுக்கு தெரியும் நான் கூடவே நின்றுருக்கேன், நிற்பேன், நிறைய செய்கிறோம். அண்ட் அகேன் இந்த சக்ஸஸ் எங்களுக்கு ஒரு பொறுப்பு. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நல்லா இருந்துச்சு அது நிஜம்தான். நீங்கள் எல்லாம் இல்லாமல் நாங்கள் இந்த டீமே இல்லை. ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ் ஷோ முடித்ததுக்கப்புறமாவே நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க படத்துக்கு. ஸோ அதுலேருந்து தான் இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆச்சுது. ஷோ மதன் அபி எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலியில் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி மதன் வந்து அந்த சீட்டில் உட்காந்து நான் அப்பப்போ கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன், என்னடா இருக்குது, எப்படா இருக்குது, ரெஸ்பான்ஸ் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்பேன். அண்ணா அமைதியாக இருக்காங்கண்ணா அப்படியும்மா. சரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு உயிரே வந்த மாதிரி, அப்பாடா இன்னும் அவங்க பார்த்துப்பாங்க, படத்தை அவங்க எடுத்து கொண்டு போய்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஆடியன்ஸும் ரொம்ப அழகாக இந்த படத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மீம்ஸ், நிறைய கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சௌந்தர்யா கிட்ட ஒரு மீம் காமிச்சிருந்தேன். அந்த சசிகுமார் அங்கே சமுத்திரகனி சார் கை தட்டுற ஒரு டெம்ப்ளேட் போட்டுட்டு அனிஷா ஹஸ்பண்ட் ஃப்ரம் துபாய் அப்படிங்கிற ஒரு இது போட்டிருந்தாங்க. எப்படி தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகிருக்குது மக்கள் மத்தியில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ரொம்ப மனசு நிறைஞ்சு சொல்கிறேன், ரொம்ப நன்றி. மதன் பற்றி சொல்லணுன்னா, மதன் வந்து லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பையன். கதை சொல்லும்போது இந்த படம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சுது. நானும் அதை சௌந்தர்யாக்கா கிட்டே கொண்டு போய் ரீச் பண்ணிவிட்டு இந்த படம் நடக்கும்போது அவன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நிறைய விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருந்தான். அந்த ஒரு கிளாரிட்டி அவன்கிட்ட ரொம்ப இருந்துச்சு. அதில் ரொம்ப பெரிய கிளாரிட்டி எதில் இருந்ததுன்னா அனஸ்வரா கிட்ட. அனஸ்வரா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தான்.
சார் ரம்பா சார் அப்படிங்கிற மாதிரி, அண்ணே அனஸ்வரா அண்ணே அப்படி ஃபோன் எடுத்து டே தம்பி அப்படின்னு கேட்டால் ஹலோன்னு கூட கேட்க மாட்டான். அண்ணா அனஸ்வரா ஓகே சொல்லிட்டாங்களாண்ணா அப்படிமா. நீ தம்பி இருடா ஒரு நாளில் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக அனஸ்வரா மேலே இருந்துட்டு வந்தான். அப்போ எனக்கும் அக்காவுக்கும் யார் தம்பி இந்த அனஸ்வரா அப்படி